வணக்கம். இவிஎம் யூனிட் இருக்கு இல்லையா, இவிஎம் தொகுப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இவிஎம் யூனிட்டில் ப்ரீசெட் ப்ரோக்ராம் பண்ணி வச்சு நம்ம நினைக்கக்கூடிய ஆளை எப்படி சுலபமாக வெற்றி பெற வைக்க முடியும் என்பதை செயல்முறை விளக்கத்தோடு ஒரு பிரபலமான சமூக ஊடகம் இன்றைக்கு வீடியோ ஆதாரம் மூலமாக இந்தியா முழுவதும் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அது மலையாளத்தில் இருக்குது. அந்த வீடியோவினுடைய முழு தகவலும் எங்களுடைய இந்த வீடியோவுக்கு கீழே ஃபஸ்ட்டு கமெண்டில் நாங்கள் போடுறோம். கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள். இப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு 3 பேரை நீங்கள் எடுத்துங்க. இப்போ நம்ம வசதிக்காக எடுத்துப்போம். நமக்கு தமிழ்நாட்டில் சினிமா நமக்கு ரொம்ப பழக்கமாக, எல்லா மக்களுக்கும் பெரும்பாலான மக்களுக்கு சினிமா ரொம்ப பழக்கமானதுனால 3 நடிகர்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று த கிரேட் ஆக்டராக இருக்கக்கூடிய கமல்ஹாசன், இன்னொன்று நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இன்னொன்று சிஎம்ஆ இருக்கக்கூடிய விஜய்னு வச்சுக்கலாம். உங்கள் செப்டிக் டேங்கில் துர்நாற்றமா வழிந்து வருகிறதா? நோய் பரப்பும் கரப்பான் கொசு தொல்லையா? கவலை வேண்டாம். கிளீன் செய்ய லாரி வேண்டியதில்லை. பிரிஸ்டினோ வாரியர் செப்டிக் டேங்க் கிளீனர் ஒன்றே போதும். இவங்க 3 பேரும் போட்டி போடுறாங்க ஒரு இடத்துல அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ பர்சனலாக எனக்கு இதில் யார் வெற்றி பெறணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, கமல்ஹாசன் அவர்கள் வெற்றி பெற்றால் நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நான் இப்போது கமல்ஹாசன் அவர்களுக்கு ஒரு வாக்கை செலுத்துகிறேன், ஒரு வாக்கு சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு செலுத்துகிறேன், இன்னொன்று விஜய் அவர்களுக்கு செலுத்துகிறேன். திரும்பவும் ஒவ்வொரு வாக்குகள். இப்போது ஒரு 3 முறை செலுத்தினா இப்போ ஒருத்தருக்கு 3 பேருக்கு 3 வாக்குகள் ஆகிவிடுகிறது. இப்போது அடுத்ததாக நான் ரஜினிகாந்த் அவர்களுக்கு கூடுதலாக 2 வாக்குகளை பதிவு செய்கிறேன். விஜய் அவர்களுக்கு ஒரு 3 வாக்குகள் கூடுதலாக பதிவு செய்கிறேன். இப்போ மொத்தமாக பெர்சன்டேஜ் படி யார் அதிகமான வாக்குகளை வாங்கியிருக்க வேண்டும் என்று திரையில் தெரிய வேண்டும். இப்போ விஜய் அவர்களுக்கு கூடுதலான வாக்குகள் விழுந்திருக்கிறது, அவருக்கு தான் பெர்சன்டேஜ் அதிகமாக இருக்கணும். ஆனால் எனக்கு கமல்ஹாசன் அவர்களை பிடிக்கும் என்பதால், நான் நினைத்தால், எனக்கு இந்த தொழில்நுட்பம் தெரிகிறது என்றால், கமல்ஹாசன் அவர்களுக்கு அதிகமான வாக்கு சதவிகிதம் கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறதாக மாற்றி அமைத்து அவருடைய வெற்றியை சுலபமாக கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதாக அவர் அந்த ப்ரீசெட் ப்ரோக்ராம் மூலமாக செய்து காட்டியிருக்கக்கூடிய வீடியோவில் அதைத்தான் அவர் சொல்கிறார். இப்போது உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சாஃப்ட்வேர் இருக்கு இல்லையா, இந்த இவிஎம்களில் இவிஎம் யூனிட்டில் பயன்படுத்தக்கூடிய சாஃப்ட்வேர் இருக்கு இல்லையா, இதை வெளிப்படையாக இந்த நுட்பத்தை பற்றி சொல்வதற்கு தேர்தல் ஆணையம் தொடர்ந்து தயங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இப்போ நீங்கள் 2024 பாராளுமன்ற தேர்தலில் அப்போது நடந்த சட்டமன்ற தேர்தலையும் சேர்த்து பார்க்கணும். ஏராளமான இடங்களில், நான் சொல்கிறது வாக்கு சதவீதப்படி, வாக்கு எண்ணிக்கைப்படி அல்ல, வாக்கு சதவீதப்படி பெரும்பாலான இடங்களில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் பதிவான வாக்குகளுக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய அளவிலான வித்தியாசம் வந்தது. குறிப்பாக தெலுங்கானாவிலலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு குளறுபடி, ஒரு மோசடி நடந்ததாக அன்றைய தினத்தில் செய்திகள் எல்லாம் வெளிவந்தது. இப்போ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது பர்சன்டேஜில் மட்டும் அல்ல, இது வேணா நீங்கள் அசம்பிளி லாங்குவேஜ்லையும் நீங்கள் இதை பண்ணிக்கலாம், சீல்லையும் நீங்கள் வேணால் மாற்றிக்கலாம், அதே மாதிரி பர்சன்டேஜ் இல்லாமல் வாக்குகளுடைய எண்ணிக்கையில் அடிப்படையிலும் இதை ப்ரீசெட் பண்ண முடியும் அப்படிங்கிறத இவர் சொல்கிறார். அப்போது நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியுது, இப்போ 2013க்கு பிறகு இந்தியாவில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு இல்லையா. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கு இந்த இவிஎம் தயாரிக்கக்கூடிய பெல் என்று சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் நிறுவனம், இந்த நிறுவனத்தினுடைய தலைமை பொறுப்புகளில் இயக்குநர்களாக நியமிக்கப்பட்டிருப்பது யார்? எல்லாருமே ஆர்எஸ்எஸ்னுடைய மிக முக்கியமான நபர்கள் தான் அந்த பொறுப்புகளில் பெரும்பாலும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, 20 லட்சத்திற்கும் அதிகமான வாக்கு இயந்திரங்களை காணோம், கடந்த காலங்களில் பயன்படுத்தப்பட்ட வாக்கு இயந்திரங்களை காணோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிக முக்கியமான செய்தி வந்தது. அடுத்ததாக என்ன அப்படின்னா, தேர்தலை ஒழுங்காக நடத்த வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்திய ஜனநாயக நாட்டில் தேர்தல் ஒழுங்காக நடக்கணும். ஆனால் அந்த தேர்தல் ஒழுங்காக நடக்கலை அப்படின்னா, அந்த யார் தலைமை தேர்தல் ஆணையர் இருக்கிறார்களோ அல்ல அதிகாரிகளாக யார் செயல்படுகிறார்களோ அவர்களை நிச்சயமாக தண்டிக்க முடியும். நம்முடைய சட்டம் அப்படித்தான் இருந்தது.
ஆனால் மோடி என்ன பண்ணுறாரு? இல்லை, தேர்தல் ஆணையர் எத்தகைய தவறுகளை செய்தாலும் அவரை தண்டிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வரார். அடுத்ததாக நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், தேர்தல் ஆணையரை நியமிப்பது எப்படி. தேர்தல் ஆணையர் நியமனத்தில் அதில் ஒரு ஜனநாயகம் இருக்கணும். அதற்காக சுப்ரீம் கோர்ட் ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறது. அதை ஓவர்டேக் பண்ணி பாராளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை கொண்டு வரார். எப்படி? மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து ஒரு தேர்தல் ஆணையரை செயல்படுத்தலாம். ராகுல் காந்தி போடுற ஓட்டு செல்லுபடியாகாது. இப்போ எதிர்க்கட்சி தலைவர், பிரதமர், ஆளும் கட்சியை சார்ந்த ஒரு நபர், ஒரு அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர், இப்படிங்கிற மாதிரி ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வருகிறது. இப்போ இப்படியெல்லாம் செய்யும் போது தான் நமக்கு என்ன அப்படின்னா, தேர்தலின் மீது ஒரு மிகப்பெரிய அளவில் நம்பிக்கையின்மை ஏற்படுகிறது. 2 இரட்டைக்கூடல் துப்பாக்கி அப்படின்னு சொல்லலாம். ஒன்று நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒன்று எஸ்ஐஆர் இல்லையா, இப்போது 2-3 தினங்களுக்கு முன்னாடி கூட செய்தி வந்தது, பங்களாதேஷிகள் என்று வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கம் செய்யப்பட்ட மனிதர்கள் இல்லை, அவர்கள் இந்தியாவை சார்ந்தவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்து அவங்கள திரும்ப கொண்டு வர வச்சிருக்கக்கூடிய செய்தி எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏறத்தாழ இதுவரையிலுமே 8 கோடிக்கும் அதிகமான மக்களுடைய பெயர்கள் இந்த வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் தனக்கு செல்வாக்கில்லாத மாநிலங்களில் தங்களுக்கு யாரெல்லாம் வாக்களிக்க மாட்டார்களோ அவர்களையெல்லாம் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கம் செய்யுது. தங்களுக்கு கொஞ்சம் கூட சுத்தமாக வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற இடத்துல வாக்கு இயந்திரங்கள் அல்லது பல்வேறு பித்தலாட்டங்கள், இதன் மூலமாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது, இதுதான் தொடர்ந்து இந்தியாவில் கடந்த 12 வருடங்களாக நடைபெற்று வருகிறது அப்படின்னு பல செய்தி ஊடகங்கள் ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தி இருக்கிறார்கள். ஒருத்தருக்கே 15 ஓட்டு, ஒருத்தருக்கு 3 இடத்துல ஓட்டு, ஒருத்தருக்கு 2 ஸ்டேட்டில் ஓட்டு. ஒரு பாஜகவினுடைய குடும்பம், ஒரு மிக முக்கியமான பொறுப்பில் இருப்பவர்கள் 2 ஸ்டேட்டில் ஓட்டு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் இதற்கு எதிராக எல்லாம் ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னா இல்லை. இப்போ நீங்கள் கொளத்தூர் தொகுதியில் மு.க. ஸ்டாலின் அவருடைய பெயரே பல இடங்களில் பதிவாகலைன்னு சொல்கிறாங்க. எவ்வளவு பெரிய வேட்பாளர் அவர்! தமிழ்நாட்டிலே மிக முக்கியமான வேட்பாளர் அப்படின்னா அவரை தான் சொல்லுவாங்க. தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தம் சொல்லலாம், அவர் தான் இன்றைக்கு இருக்கிறதுல ஒரு மூத்த மிக முக்கியமான அரசியல்வாதி. அவர் போட்டியிட்ட தொகுதியில் அவருடைய பெயர் பல இடங்களில் காணோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த வேட்பாளர்கள் பட்டியலே அவர் பெயரை காணோம்னு திமுகவுடைய இளங்கோவன் அவர்கள் சொல்லும்போது எப்படி பகிர்ந்து இருக்கும். அப்போ எவ்வளவு பெரிய மோசடிகள், பித்தலாட்டங்களை இவர்கள் தொடர்ந்து அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதானே நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இது இன்றைக்கு நேற்றைக்கல்ல, இது கடந்த பல வருடங்களாக இது நடைபெற்று வருகிறது அப்படிங்கிறது. அதனால தான் இப்போ என்னென்னா, இப்போ உத்தரப்பிரதேசத்தில் சட்டமன்ற தேர்தல் வருது. அகிலேஷ் யாதவ் தெளிவாக சொல்லியிருக்கிறார், நாங்கள் தான் அங்கே கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற்றோம். நாங்கள் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட எங்களுக்கு வாக்கு இயந்திரங்களின் மீது நம்பிக்கை இல்லை, தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகளின் மீது நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறத அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. அப்போது இவ்வளவு பெரிய அளவில் ஆதாரங்களை பல்வேறு நபர்கள், ஊடகங்கள், வெகுஜன ஊடகங்கள், சமூக ஊடகங்கள் போட்டுட்டு இன்றைக்கு வெளியே கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த நேரத்தில் இதற்கு எதிராக எந்த விதமான சலனமும் இல்லை, நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துலேருந்து எந்த விதமான சத்தமும் இல்லை அப்படிங்கிறது மேலும் மேலும் தேர்தல் ஆணையத்தின் மீதும் இந்தியாவினுடைய தேர்தல்களின் மீதும் ஆளும் அதிகார வர்க்கத்தின் மீதும் மக்களுக்கு நம்பிக்கை இழப்பு என்பது ஒரு கடுமையான அளவில் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.